ஆன்மீக சொந்தங்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கம். இன்றைக்கும் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், சுயநலவாதிகளாகவே இருக்காங்க. இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்களா அப்படின்னு மனசு ஏங்கும். நாமளும் ஒரு காலத்தில் சுயநலவாதியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த பக்குவம் வந்தவுடனே பொதுநலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம். நம்மளால் எதுவும் செய்ய முடியாட்டாலும் இந்த உலகம் திருந்தணுன்ற ஏக்கம் நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்படித்தானே? அப்படிப்பட்டவங்களால தான் ஆன்மீகத்தை உணர முடியும். உணராதவங்கள்லாம் பொதுநலவாதிகளாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது இல்லை. அவங்களுக்குள்ளேயும் ஓரத்தில் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு இருக்கத்தாங்க செய்யும். சும்மா பேருக்கு அவங்க கடவுள் இல்லை, நாமளாக உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் அறிவியல் பூர்வமாக உண்மையாக இருந்தாலும் ஒரு மாபெரும் சக்தியில் இருந்து தான் நம்ம உருவாகி இருக்கிறோம். அந்த நம்மளுக்குள்ள திறமைகள்லாம் அந்த சக்தியிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைத்தது அப்படின்னு யோசித்தாங்கன்னா அவங்களும் ஆன்மீகத்தில் கலந்துருவாங்க. சரி, பொதுநலவாதியாக இருந்தால் நான் எப்படி பிழைக்கிறது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா? என்னங்க இது? பொதுநலவாதியாக இருந்தால் அதுக்குள்ளே நம்மளும் தானே அடங்கியிருக்கோம். அப்போ நம்ம பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமலா போயிடும்? சுயநலமாக சம்பாதிக்கிறோம், அது முழுமையும் குடும்பத்துக்கே செலவழிக்கிறோம். என்ன பிரயோஜனம்? எதிர்காலத்தில் அதை அப்படியே அவங்க வச்சு காப்பாற்றுவாங்களா? அல்லது இன்னும் கொஞ்சம் பெருக்குவாங்களா? அல்லது முழுசையும் அழிச்சிட்டு பிழைக்க வழி இல்லாமல் தவிப்பாங்களா? யாருக்கு தெரியும்? இருக்கும்போதே அவங்களுக்கும் சேருங்க, பொதுவாகவும் செலவழிங்க. அப்படி செலவழிக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் வந்துட போகிறது இல்லையே. ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு செலவழிங்க. சேமிப்புக்கும் கொஞ்சம் ஒதுக்குங்க. இன்னும் என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் ஒதுக்குங்க. அதுபோக என்னங்க எனக்கு மிச்சம் இருக்கும், நான் சம்பாதிக்கிறதே கம்மி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு ரூபா உங்களால் தானம் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணுங்க. அந்த ரூபாவில் என்ன உங்களுக்கு பெருசாக நட்டம் வந்துட போகுது? அதுவே போதுங்க. அது கூட ஒரு பொதுநல எண்ணம் தான். நம்மளால் இயன்ற அளவு பொதுநல எண்ணத்தோடு வாழ்ந்தாலே போதும், வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.